எத்தனை வாட்டி கண்ணாடி பாடா. என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்கேன். உழைக்கிறல்ல இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை காலை கழுவி விட்டு சாப்பிடுவா. அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு? உட்காரு, இந்த வாரேன். சாப்பிட போறானா? எனக்கு பசிக்குதே, நானும் சோறதுக்கு போறேன். தம்பி நானும் வரேன்டா. இது குள்ளமணிக்காக கட்டின வீடா? யாரது திறந்து விட்டுக்கொள்ளா? அடே ஏட்டையா, வா வாங்க வாங்க. எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும், வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிடுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்கள இல்ல அவன. டேய் பண்ணி சார், நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா, என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா, என் பர்ஸையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பர்ஸ், அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான். என்ன ஏட்டையா, சைக்கிளுங்கிறீங்க பர்ஸுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா. டேய் என்னடா பண்ண அந்த சைக்கிள்? ஐயா, அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிள சொல்றேன். தம்பி, திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? சார் இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயா இடைஞ்சல் பண்றிய? நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரியக்கா, இவங்க சின்னக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே அப்புறம் நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்னக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களுக்கு கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா, அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் வர்றேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பெருசு கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ? ஏண்டா தம்பி, 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா, என் மகராசா, சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா, தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடி தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பல்ல போடணும். இது ஒருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல. இன்னொருத்தனா? கதவெல்லாம் மூடி இருக்கு, எப்படி இருந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? மதுரை முனியாண்டி விலாசு, தலப்பாக்கட்டி கடை, கோனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க.
என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல வச்சு. என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பு சொல்லிட்டியா? அந்த பாவிகளை தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியடா தம்பி. உங்க 2 பேரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா தம்பி. தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனை என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. பார்த்து கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்குன்னு. என்ன ஐடியாடா? அண்ணா, அந்த கார் வருதுண்ணா. ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க. மற்றத நான் பாத்துக்கிறேன். கொண்டா. இந்தாங்க. ஓடிவாங்க, அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா. இங்க இருக்கவங்க ஓடிவாங்க. யாயோ வாங்கய்யா, பாருங்க யாயோ, ஓடிவாங்கய்யா, வாங்கய்யா. வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆடு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா? ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ். நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார் அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க. அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்க ஐயா. ஆமா. என்னது? கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன். பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? கார்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுபாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்பு? கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு. பி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது? பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும். அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானே கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் இழுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது,
பணமாவும் சுத்த முடியாது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டேனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலையும் இருப்பார், தூண்லையும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம்! எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ. சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? இது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான பண்டிதா, திருச்சி சம்பளம் எல்லாம் உங்க அருள். என்ன சாமி போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பார், எரும கண்ணு குட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேற்றுக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு! ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேலை, செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அவன் வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா 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 சிவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6 விட்டால் என்ன? சுவாமி தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டுமே. அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதிலே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன். தொண்டன். ஐயா, நீங்க கும்பக்கரை தங்கவை தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இட்லி தின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? ஏட்டே, உனக்கு வச்சேன்டாவே. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். தங்கையா? ஐயோ, நான் தங்கையா இல்ல. பின்ன சின்னையாவா இல்ல பெரியயாவா? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் ஏட்டு 7 மலை தான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கரை தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா? கஞ்சா கடத்தவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கரை தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா? சாரி.
ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே. எப்ப நான் நிமிருவேன்? ஏக்கா ஏக்கா, யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதம் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். அட பாவி கண்ணாயிரமா, நீ செத்து போட்டதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா, இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன். கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்க தாடிய அவங்க வாரிக்கிறவாங்க. நீ என் தாடிய வர்ற. இல்ல நீங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ, அது அதை விட வலிக்கும். அது பாரு, என்னது இது? அவர் பெரிய சாமியாரா, முற்றும் திறந்தவரு. அவன் முற்றும் திறக்கிறதுக்கு தான் அரிசியாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கத்துக்கு செவ்வாய் தோசை தீக்குறாரா? தோசை இல்லக்கா, வேஷம் போட்டு நம்மள மோசம் பண்றான். உங்க ஏரியா கொசு கண்ட ஏரியாவுல கடிக்குது. மலேரியா இல்ல, மலேரியாவா? மலை ஏரியாங்கிறேன். ஓஹோ, அந்த ஆள் யாரு தெரியுமா? யாரு? ஏட்டு ஏழுமலை. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்னடா செய்யறது? கவலையே படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலியை கட்ட வை. ஐயோ, 4 வாட்டி தோசம் தனியா கூட்டிட்டு போனானே, எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா, மூக்கம்மா, மாமா, மச்சான் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்கலையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோசை மாத்திக்கிற தோசம் தாடி அடியா. தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை அடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். இந்த பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி, கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். சரி. கெட்டு போடா. மதராசனா இருக்கணும். எந்திரி. இந்த பாரு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. உன் தம்பி வந்தா தான் எங்க 2 பேத்துக்கு முதல் இரவே. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப 1 மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான். அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்ப பார். அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேனே. அப்ப பிடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல பிடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன். கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா? என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரங்க. எனக்கு இல்லையா? உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க. விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க. கஞ்சா விக்கிற திருட்டு பையில கூட்டு போறேன், அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவன வத்திரச்சில பேசுறான்? நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு நடந்துட்டு இருக்கு. பெரியப்பா போகாதீங்க. பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அடே யாருடா? உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ, என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ, வண்டி போகுது. உடுடாது. ஐயோ, போயிட்டு போகுது. உடுடா, ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு. இனிமே போக முடியாது. திரும்புங்க. நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அட பாவி, பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கட்டிட்டிய. ஐயா,
ஐயா எல்லாரும் வாங்க. வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு குழப்பையா கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பக்கம் பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த அவர்கிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போன பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க. நீயே பாடுற. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா. பிடிங்கடா. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டுக்கு முடிமலைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் மகனும் ஊர்ல இல்லையே. அவங்க ஊர்லயே இல்லையே. அப்பா நிம்மதி. ஏப்பா பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, அண்ணா பெரியப்பா, இல்ல பெரியப்பா, பெரியப்பா, அண்ணா பெரியப்பா. நீங்க எங்க போனாலும் உங்க பின்தொடர்ந்தே வருவோம். என்னப்பா இது? வடக்குல இருந்து நூலா வருது. இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும். அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். தின்றா. நூலோட தின்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே. எல்லாரும் பனியனை வெளியே போடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு பனியனா? குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, நீ என்ன காசு கொடுத்தா எப்பவும் கடன் தானே. எழுதிக்க. இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. அடாடாடாடா, முருக பக்த முத்தம்மா, ராமரா வந்திருக்கீங்க. அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதா? தான் பார்த்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க? அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே கையில வேணாம், வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை பையன் ஊதி. யாரு? இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? இவன் பார்வதியா வந்து கொடுப்பா. நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன். பாலை பூரா இவன் குடிச்சிட்டான். கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எரும பாலை குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேளை பாலை பாதியிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அள்ள முடியாது. ஏப்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவு ஏன், இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகே கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்கே கேள்ற. எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வா. ஞானப்பழங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க. ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே. புள்ளையாடா நீ? சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி. கள்ள நோட்டு அடிப்படியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்ற. மருதமரி கொழுந்து வாசம் எராசாதி உன்னுடைய நேசம் அமர்தமரி. நில்லு. அதே கொடு. என்னையா நிக்க சொல்றீங்க? யார் நீங்க? சத்தம் போடாத.
ஏன் இப்படி மிரட்டுற? நகையெல்லாம் கட்டி கொடு. கொடுக்க முடியாது, என்ன செய்வ? நாங்களா எடுத்துக்குவோம். தொடாதீங்க, நான் கௌரிமான் ஜாதி. கொடு கொடு. திருட்டு பையன் என்ன தனியா வந்தா அழிப்பு இருக்கீங்களா? குடுறா கேட்டா கீழே போடுறா. படாத இடத்துல படுற போது திருட்டு நாயே. அந்த பொண்ணுதான் போயிருச்சே, அப்புறம் ஏன் அமுதிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா? சரி சரி, நகையை கொடு கொடு. முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ? இந்தா கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துறா. அப்ப நான் வரட்டுமா? அது சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். ஏங்க இப்படி தேள் போட்ட மாதிரி ஓடி வர? கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்டப்பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில 2 திருடங்க என் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க. என்னது, உன் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னேன், கேட்டியாடி? ஐயோ, நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி. முருகா, ஞான பண்டிதா, உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரே அவரு. இது வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா வாங்க. உங்க பொண்ணு கிட்ட 2 பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 குத்து விட்டேன், 2 உதவதஞ்சேன், 2 மிதிச்சேன். 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய ஏன் பாப்பா, நான் சண்டை போடும் போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுல அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? முருகா, நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன்ங்கிற பேரோட வந்து நீதான் என் மகனை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துனது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேரலாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல, சண்டை போட்டு சேத்துக்குள்ள எல்லாம் விழுந்துட்டு வந்திருக்கேன். என் பிறகு முருகன் பேர் சொல்றீங்க? சரவண பொய்கையில் நீராடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன். முருகா, உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். இங்கதானே வரேன்னு சொன்னாரு, காணுமே. சரசு, சத்தம் கேக்குது. என்னங்க? சரசு, என்னங்க? சரசு, என்னங்க? அப்பா, உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மாவா? இப்படி நான் யாத்தாலைனா? ஆமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அரக்கால் டவுசரை போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்ப டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துட்டு போறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு. விடுங்க, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்சம்பழத்தை காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா, 6 மணி ஒண்ணுதான் இல்ல. போன காரியம் என்ன ஆச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவ காதலிச்சுட்டேன். கட்டினா உங்களை தான் கட்டிக்கிறோம்னு சொல்றேன். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன? ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசன். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலைன்னா காதல் சூறாவளி. இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவுங்களை கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம்லாம் எப்படி கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. என்ன பட்டம் கிட்டம்னு பேசிட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுல நான் விடாத பட்டமா? வால் கட்டி விட்டுருக்கிறேன், வால் கட்டாம விட்டுருக்கிறேன். இப்ப பட்டத்தை பத்திய வழக்கம் கேட்டான். வாங்க முருக பக்த முத்தம்மா. யாரு அவரு? ஏன் புருஷன் தான் முருகா. கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோவிச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி
இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கேட்டாரு, குடுக்கல, பாத்துட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கீங்க, நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன், ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கடிச்சு தின்னு. முள்ளு குத்துமே, வாயிலே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூரசம்ஹாரத்துல பழுதீர்த்த முருகன், என் நகை காத்த கந்தன், உங்க மக செந்திலாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாண விஷயமா பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். நான் நகையை காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லதான் அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துரும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்க போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அணங்க, அடியே பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். எங்க கல்யாணத்து வரைக்கும் வர பத்திரமா பாத்துக்குங்க, ஏதாவது ஆயிட போகுது. ஆமா, என் கல்யாணமே உங்க இருமல்ல தான் இருக்கு, கவலைப்படாதீங்க மாப்பிள. கல்யாணத்து வரைக்கும் உயிரோட இருப்பேன். என் அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்ச. இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும். அதுக்கு நீதான் பாரல் செய்யணும். அத்தை, நாங்க முதலிரவு போறோம், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திரமண்டலத்துக்கா போற? ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க. எந்திரிடா, ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெத்ததுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏய், உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்குறீங்களா? இது என்ன பிரமாதம்? முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க வளவளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதலிரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வா. இவங்கள வாங்கன்னு உங்களை போங்கன்னு. அம்மா நான் போகட்டுமா? நீ இங்க இருந்தா அவன் எப்படிமா முதலிரவு கொண்டாடுவான்? 2 பேரும் சேர்ந்து போங்க. டேய், ஒண்ணு இங்க இருக்கு, உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே சம்பந்தி, நாங்க வர்றோம். இல்லங்க, நீங்க 2 பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க, நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணமா படிக்கிறது. நான் என்ன செய்ய? நீங்களும் வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி, உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கொரட்டை விடுவேன். வாங்க, யாரு கொரட்டை பெருசுன்னு நீங்க பாத்து. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்னா சொல்லு. உங்களை முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி என்ன என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா டெல்லி எரும மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன். சரசு, அந்த கைய கொஞ்சம் நெற்றியா? இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். வயிற்றுனாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 தேரும். ஆமா, இந்த சைடுல 2 தொங்குதே, எது? ஜிமிக்கி. ஆஹா, அது எவ்வளவு? 2 பவுன். ஆஹா. ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க, அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம்? இதை எங்க அப்பாட்ட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முத்தம்மா, முத்தம்மா. முருகா, நீங்களா 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 என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா முருகா.
வாங்க போய் பாப்போம். முருகான சத்தம். முருகா, ஏண்டி ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனான்னா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்பா முருகன் படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியா அடியா அடியா. சரசு, யாரது? சரசு கதவு தரடி. என்னம்மா? ஏமா எதுவும் நடந்துடலையே? எங்க இது வரைக்கும் இவரு பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. நம்ம சொத்தை எல்லாம் ரெட்டி பார்க்க போறாராம். உன் புருஷன் கிட்ட பழனி ஆண்டவர் அருள் இருக்கு. ஏமா சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலையே? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இவனை கோமணத்தோட பழனி ஆண்டவர் கோலத்துல பாத்தாங்களா உங்க அம்மா? ஆமாம்மா, தீண்டல் கிண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா. அத்தை, நாங்க 2 பேரும் எப்ப ஒன்னா சேர்றது? அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லு வைக்கணும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள பசி ஆறணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா, மாப்பிள நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி. என்ன தோல் சம்பந்தி? தோல் இல்லாத சம்பந்தி. சும்மா இருக்க மாட்டானே. மாப்பிள இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க 2 பேரும் பேசவே கூடாது. போங்க. உத்திருவேன். ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? இந்த சொத்து எவ்வளவு இருக்கு, தங்க எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா? நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சடா. சரிப்பா, நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்ல வயலாக இருக்கு. இவர் பெரிய அரசியல் தலைவர். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏய், நான் அப்பன்டா. மறந்துட்டேன். முத்தமாக்கா என்ன பிள்ளை? குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. வா பிள்ளை வா. என்னங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவலுக்கு போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசுக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றீங்க. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? தெய்வ பிரவியாச்சே. அவர் மேல முருகனே குடி ஒன்றிருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, உங்க மேல ஒரு பேய் பிசாசு அண்டி இருக்குமா? நீங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா யாரும் பாக்கல. ஐயோ மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்களேன். மாமா, இன்னும் முதலவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. ஏன் மாமா தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றான். வரமாட்டேன் சொன்ன கேளுங்க. வாங்க வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க? மாப்பிள உங்க மகமே எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தன? அரைப்படி அள்ளி போடுங்களேன். என்ன சக்தி, என்ன சக்தி? அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண 10 நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதியை பூசினாரு. காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி புள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? அதான் பொழுன்னு இருக்காரு. சாமி, நான் நினைச்சது நடந்தா உங்க வாயில சக்கரை கொட்டதா வேண்டிக்கிட்டேன். வாய்க்குள்ள கொட்டு. சும்மா அண்ணே இங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம். இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க? செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு. அதுவும் சரிதான், இறந்த நாள் கொண்டாடுவானுங்க. அது நிறுத்துங்கம்மா,
அத்தை சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்பு என்னத்துக்காக? ஐயோ ஐயோ, என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டானுங்களே, கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான். ஐயோ கால் அடிச்சிட்டானே, கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். ஏய் உனக்கு என்னடா வேணும்? சாமி, எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி சாமி சாமி, உங்க புண்ணியத்துல வெண்ணெய் வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ணெய் அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். இந்தாங்க வெண்ணெய். அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க, வெண்ணெய் அடிக்கிறேன். ஐயோ, பாலா? ஊத்துமா, தண்ணி கலந்த பாரு, தலையில அடிக்கிற பாரு. ஊத்து. தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா, ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறானுங்களே, கடைசியில தயிரை ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவானு போல இருக்கு. இருந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி, நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? படைப்போம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க நின்னுக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வேணாம். உட்காருங்க சாமி. அதுல தேன்லாம் கலந்துருக்கு, முடி நரைஞ்சு போயிடும். வேணாம் வேணாம். நிறைய தெரியல, எங்களுக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. ஊத்துங்கய்யா, ஐயோ ஊத்துங்க. ஐயோ ஐயோ. அப்படியே 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 அவ்வளவு ஊத்து. வலிச்சு ஊத்து, வலிச்சு ஊத்து. உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. ஏழாவது குடம் போகுதுன்னு. அடுத்து என்னென்ன? 8வது குடம். சும்மாரியா, கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம், எரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே, விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது. இது அடிக்கிறதுக்கு சும்மாரியா. வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. ஆ, எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு. இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல. சார் வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளுக்கு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா. என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. மொத்தமா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியல் படத்தை கொண்டு போய் பழனி உண்டியல போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவன புடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா இருடா, சும்மா இருங்க. இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? தட்ஸ் கரெக்ட். உண்டியல மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். ஷாபாஷ். ஆமா, இந்த கம்ப பிடிங்க. நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ, ஓடியாந்துரு.